குற்றம் வழக்கில் மனசாட்சி இல்லாமல் பேசிய ஆட்சியாளர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என தனது கருத்தை பதிவிட்டுள்ளார் கமல்ஹாசன். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விநியோகம் 2 மடங்காக அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை நடத்துவதற்காக ரூபாய் 1302 கோடி தேர்தல் ஆணையத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் காங்கிரஸ் கட்சி தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மறைமுக உடன்பாடு இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சனம் வைத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்களில் துரந்தர் போன்ற சினிமா அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லை என இந்திய அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பாராட்டியுள்ளார். கவர்னரை வைத்து புதுச்சேரியை ஆள மத்திய அரசு நினைக்கிறது என தமிழக துணை முதல்வர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வளரக்கூடாது என்பதே பாஜகவின் நோக்கம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையின் போது குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட ஜெயராஜ் பெர்னிகிஸ் வழக்கில் தீர்ப்பு வெளியானதை அடுத்து கமல்ஹாசன் எம்பி பதிவிட்டுள்ளார். தனிப்பட்ட முறையில் நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். கொடுங்குற்றம் இழைத்தவர்கள் எவ்வித சலுகையுமின்றி ஆயுட்காலம் உள்ளவரை கடும் உழைப்புடன் சிறை வைக்கப்பட வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு என்றும், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரின் குடும்பங்களை எண்ணி பார்க்கிறேன். மனித தன்மையற்ற காரியத்தில் ஈடுபட்டு ஒரு பாவமும் அறியாத தங்களது குடும்பத்தாருக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் எனவும் அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போலீசாரின் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி படுகாயமடைந்தவர்களை பார்க்காமலே சான்றிதழ் அளித்த மருத்துவர், ரிமாண்ட் செய்ய உத்தரவிட்டவர், உண்மைகளை மறைக்க முயன்ற அதிகாரிகள் இருவரும் மூச்சு திணறலால் இறந்தவர்கள் என மனசாட்சி இல்லாமல் பேசிய ஆட்சியாளர்கள் ஆகியோருக்கும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று என் மனம் இயங்குகிறது எனவும் கமல்ஹாசன் அவர்கள் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் நீரஜ் மிட்டல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். எண்ணெய் விற்பனை நிறுவனங்களின் துணையுடன் இந்த 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர்கள் மாநில அரசுகளுக்கும் அவற்றின் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறைகளுக்கும் வழங்கப்படும் என்றும், இவை அந்தந்த மாநிலங்களில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மட்டுமே விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிலிண்டர்களின் சராசரி தினசரி விநியோகத்தின் அடிப்படையில் இந்த அதிகரிக்கப்பட்ட ஒதுக்கீடு அமையும் என்று பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் செல்லுபடியாகும் மத்திய, மாநில அரசுகளின் ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் சென்று சிலிண்டர் விநியோகஸ்தர்களை அணுகி 5 கிலோ சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய சூழலில் கடந்த திங்கட்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களுக்கான பரிசீலனை நடைபெறுகிறது. இந்த சூழலில்தான் இன்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக ரூபாய் 1302 கோடி ரூபாய் பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் தமிழகம் முழுவதும் ரூபாய் 462 கோடி மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதில் ரூபாய் 182 கோடி கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், மீதமுள்ள 279 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டார். ரன்வீர் சிங் நடிப்பில் ஆதித்ய தர் இயக்கி கடந்த ஆண்டு இறுதியில் வெளியான படம் துரந்தர். அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தத், அர்ஜுன் ராம்பால், மாதவன், சாரா அர்ஜுன் என பலரும் இதில் நடித்திருந்தனர். பாகிஸ்தானுக்கு உளவாளியாக செல்லும் இந்திய ஏஜென்ட் என்ற கதையை மையமாக வைத்து ஸ்பை த்ரில்லர் படமாக உருவான இப்படம் உலகளவில் ரூபாய் 1300 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது. இப்படத்தின் 2ஆம் பாகமான
துரந்தர் தி ரிவெஞ்ச் மார்ச் 19ஆம் தேதி வெளியாகி ஒரே வாரத்தில் 1000 கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது. மேலும் முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 172 கோடி வசூல் செய்து அதிக வசூல் செய்த இந்திய படம் என்ற சாதனையை படைத்தது துரந்தர் தி ரிவெஞ்ச். துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் பார்த்த அனுபவம் குறித்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டிருக்கும் விராட் கோலி, இன்று படம் பார்த்தேன். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இது போன்ற ஒரு சினிமா அனுபவத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்று கூறுவேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நான் ஒரு முறை கூட அசையவில்லை. ஆதித்யதர், உங்கள் திறமையும் உறுதியையும் நீங்கள் உருவாக்கியதில் பிரதிபலிக்கிறது. உங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நீங்கள் ஒரு மேதை. மேலும் எல்லா நடிகர்களும் தங்கள் பாத்திரங்களில் சிறப்பாக நடித்திருந்தாலும் ரன்வீர் சிங், நீங்கள் இந்த படத்திற்கு பிறகு ஒரு புதிய உயரத்தை அடைந்து விட்டீர்கள். உங்கள் நடிப்பு அற்புதத்திற்கும் அப்பாற்பட்டது. முற்றிலும் பிரமாதம் என பதிவிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுடில்லியில் நடைபெற்ற இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகமான IGNOUவின் 39வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், இந்த பல்கலைக்கழகம் அதன் மண்டல மையங்கள் மூலம் நாட்டில் தேசிய திறன் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். இக்னோவின் பன்முக கல்வி வாய்ப்புகள் நமது பாரம்பரியம் குறித்து அறிவாற்றலையும் நவீன கல்வி முறையையும் திறம்பட ஒருங்கிணைப்பதாகவும், விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 இலக்கை எட்ட வழிவகுக்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்தார். நாடியா மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி அவர்கள், மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும்தான் அதிகபட்சமாக 500 அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்துள்ளது என்றார். மேலும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளிவந்த பிறகு மேற்கு வங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் பலர் தேர்தல் பணிக்காக தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். காங்கிரசுடனும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுடனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயம் மறைமுக உடன்பாடு உள்ளது எனவும் கடுமையான விமர்சனத்தை அவர் அப்போது வைத்தார். இந்நிலையில் மம்தா பானர்ஜியின் சமீபத்திய கருத்து மிகவும் பொறுப்பற்றதும் கண்டிக்கத்தக்கதும் ஆகும் என மாணிக்க தாகூர் தனது கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி புதுச்சேரியில் பிரசாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி சுயமரியாதை உள்ள மண் என்பதை இம்முறை நாம் நிரூபிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியை தங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள பாஜக நினைக்கிறது எனவும், கவர்னரை வைத்து புதுச்சேரியை ஆள மத்திய அரசு நினைக்கிறது என்றும் தேர்தல் பரப்புரையின் போது தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், புதுச்சேரியில் இருக்கும் 30 தொகுதிகளிலும் நமது கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஓட்டு அளியுங்கள் என கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சட்டசபை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட உள்ளன. அதன்படி வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக 21ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு நடைபெறும். 23ஆம் தேதி வரை 3 நாட்களும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். மே 4ஆம் தேதியும் என 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சீர்காழியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அப்போது பேசிய அவர், 7வது முறையாக திமுக அரசு அமைய உங்க வீட்டு மாப்பிள்ளையாக வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே நான் உங்க ஊரு மாப்பிள்ளை. இப்போது மருமகனாக வாக்கு கேட்டு வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கு அழகான சான்று நாகை மாவட்டம்தான் என்றார். கண்டென்ட் இல்லாமல் தினமும் கண்டதையும் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி.
தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தரம் கீழே சென்று கொண்டிருக்கிறது. வரி கட்டுவதற்கு மட்டும் தமிழ்நாட்டின் பணம் வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடு வளரக்கூடாது என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும், ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம்தான் போடுகிறது பாஜக என கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார்.